மூணாவது இடத்தில் வைத்திருக்கிற என் பெற்றோர்கள், இவ்வளவு தூரம் கொண்டு வந்த என் தாய்மார்கள், என் தங்கைகள், என் தம்பிகள் முதலிடத்திற்கு கொண்டு போக மாட்டார்களா என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. என் பிள்ளைகள், என் தங்கைகள், என் தம்பிகள் வாக்கு சேகரிக்க போகிற போது பெரியவர்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பெரிய வருவாய் இல்லாத மக்கள், நீங்கள் கொடுக்கிற 1000-500 வாங்குகிற என் எளிய மக்கள், என் பிள்ளைகளை பிடித்து ஒரு பெரியவர் 2000 கொடுக்கிறார் செலவுக்கு. தாத்தா அவ்வளவு வேணா அவ்வளவு வேணா அப்படின்னு திருப்பி என் தங்கை 1000 கொடுக்கிறார். ஒரு அம்மா பார்த்தால் பாவமாக இருக்கிறது அந்த தாயை பார்க்கிற போது, அவள் என் தம்பிக்கு வேட்பாளருக்கு காசு கொடுக்கிறார், இந்த செலவுக்கு வச்சுக்கணும். அம்மா நான் வாக்குக்கு காசு கொடுக்கறது போல வந்துவிடும் என்று நம்ம பிள்ளைகள் வாங்க இல்லை இல்ல நான் தானே கொடுக்கிறேன் வச்சுக்கன்று. சிறு சிறு பிள்ளைகள் அப்பா அம்மா செலவுக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 5000 ரூபாயை உண்டியலில் இருந்து, பெரியப்பா இந்தாங்க நீங்க தேர்தல் செலவுக்கு வைத்துக்கொள் என்று என் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். நான் திருக்கோவிலூரில் நான் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஊரிலே ஒரு இடத்தில் இது மாதிரி பேசிவிட்டு போகும்போது ஒரு தம்பி அண்ணா 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 என்று கத்தி ஓடி வந்தான். ஓடி வந்து என்னை கிட்ட வந்து, அண்ணா அண்ணா இந்தாங்கன்னா உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு 5000 ரூபாய் நான் வச்சுக்கிறேங்கண்ணா அண்ணா, நான் முடி வெட்டுருவேன்னா. ஒரு வாரமா அந்த முடியை வெட்டி திருக அண்ணனுக்கு காசு கொடுக்கணும்னு சேமிச்சேன் நான். அந்த தம்பிக்கு தான் நான் இந்த களத்துல யாரோடும் சேராம எத்தனை 1000 கோடி பேரம் பேசினாலும், எவ்வளவு பதவியை தருகிறோம் என்ற ஆசை காட்டினாலும், பதவி ஆசையும் பணத்தாசையும் முக்கியமல்ல, என் இனம் வெல்வதும் வாழ்வதும் மீள்வதும் தான் கனவு என்று இந்த எளிய பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொலை செய்து விடக்கூடாது, கொன்று விடக்கூடாது. உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு என்கிறார். பணம், சாதி, மதம், சாராயம் எல்லாம் கொடுத்தும் தன்மானத்தோடும் இனமானத்தோடும் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதிலே புதிய சின்னமான இந்த ஒரு மைக் சின்னத்தை 3வது 4வது பெட்டியிலே இருந்த அந்த சின்னத்தை தேடி சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கும் வாக்கு செலுத்தி 36 லட்சம் மான தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே நல்ல அரசியல் உருவாக வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்கிற பெரும் கனவு கொண்டிருக்கிற என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், தனித்து நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிற கட்சி பெற்றுக்கானால் அது என் மக்கள் எங்களுக்கு கொடுத்த உயர்வு. 3வது இடத்தில் வைத்திருக்கிற என் பெற்றோர்கள், இவ்வளவு தூரம் கொண்டு வந்த என் தாய்மார்கள், என் தங்கைகள், என் தம்பிகள் முதலிடத்திற்கு கொண்டு போக மாட்டார்களா என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.